கேரள மாநிலம் வயநாட்டுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா வயநாட்டில இருந்து மலப்புரத்திற்கு ஒரு புதிதாக சுரங்கப்பாதை அமைப்பதற்கான அந்த பணி நடைபெற்றிருக்கு. இது பாத்தீங்கன்னா மேப்பாடி பக்கத்துல வந்து இந்த பணி வந்து நடைபெற்று இருக்கு. இந்த சுரங்கப்பாதை தோண்டும் போது அதிக அளவுல மண்கள் எல்லாமே எடுத்து அந்த சுரங்கத்தின் அருகே, அதாவது அங்க இருக்கிற ஒரு மலையை தடுத்து வந்து இந்த மண் எல்லாமே குவிச்சு வச்சிருக்கிறதுனால இந்த வந்து நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடந்த 24 மணி நேரத்துல பாத்தீங்கன்னா 265 மில்லிமீட்டர் வரைக்கும் மழை பெஞ்சிருக்கு. ஆனா கடந்த 2 தினங்களா வந்து இங்க, அதாவது வயநாடு பகுதியில வந்து மழைக்கான அறிவிப்பு எந்ததுமே கொடுக்கப்படலை. இருந்தாலும் பாத்தீங்கன்னா மிக அதிக அளவுல கனமழை பெஞ்சதுனால வந்து இந்த மண் சரிவு ஏற்பட்டிருக்கு. இந்த மண் சரிவுல இதுவரை பாத்தீங்கன்னா 3 பேர் உயிரிழந்திருக்காங்க. அதே போல வந்து 5 பேர் வரைக்கும் வந்து மாயமாயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. மேலும் பாத்தீங்கன்னா பலர் வந்து இந்த மண்ணில் புதைந்திருக்க கூடும் அப்படிங்கறது வந்து அச்சப்படுறாங்க. இது மட்டும் இல்லாம பல வாகனங்களும் இந்த மண்ணில் வந்து புதைந்திருக்க கூடும் அப்படின்னு சொல்லிட்டு தீயணைப்பு துறையினர், பேரிடர் மீட்பு குழு, போலீஸ் மற்றும் வருவாய்த்துறையினர் மற்றும் உள்ளூர் மக்களுடைய உதவியோட பாத்தீங்கன்னா பல ஜேசிபி கொண்டு பாத்தீங்கன்னா மண் சரிஞ்சு புதைந்த இடங்கள் எல்லாமே அகற்றி அங்க இருக்கிற மக்கள் ஏதாவது உயிரிழந்திருக்கார்களா, இல்ல மக்கள் ஏதாவது இருக்காங்களா அப்படிங்கிறத வந்து தேடும் பணி தற்பொழுது வந்து தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த விபத்து ஏற்படும் போது அந்த பகுதியில் இருந்த ஒரு கடையில் இருந்த ஒரு சிசிடிவி வந்து இந்த விபத்தினுடைய முழுமையான காட்சி பதிவாயிருக்கிறது. அந்த காட்சியை பாத்தீங்கன்னா, அதாவது இந்த நிலச்சரிவானது அவ்வளவு கொடூரமான ஒரு விஷயமா வந்து அந்த நிகழ்ந்திருக்கு. அந்த சிசிடிவி காட்சியில ஒரு டேங்கர் லாரி போறப்போ திடீர்னு சொல்லிட்டு ஏற்பட்ட நிலச்சரிவுனால, அதாவது மண்ணு பாறைகளோட வந்து அடிச்சுட்டு வர்றப்ப அங்க இருந்த ஒரு 2 பேர்த்தையும் அந்த டேங்கர் லாரி அடிச்சுட்டு வர ஒரு சிசிடிவியும் தற்பொழுது வந்து பதிவாயிருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா இந்த நிலச்சரிவுல வந்து பலர் உயிர்ந்திருக்க கூடுமா அப்படிங்கிறது வந்து சோதனை செய்யப்பட்டிருக்கு. இது மாதிரி பல குழுக்கள் இவங்களை வந்து தேர்றதுக்காக வேண்டிய, அந்த மண் இடிச்சல்ல சிக்கிறதுக்காக வேண்டிய, அதாவது மண் சரிவுல சிக்கிறதுக்காக தேர்றதுக்கான பல குழுக்கள் தற்போது வந்து வயநாட்டுல முகாமிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.